தேவன் எதிர்பார்த்ததை புரிந்து கொள்வது. தேவன் எதிர்பார்த்ததை புரிந்து கொள்வது அல்லாவிட்டால் தேவன் எதிர்பார்த்ததை செய்வது. இந்த தலைப்பிலே நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன். தயவு செய்து சிறு பிள்ளைகளை ஏன் மேலே அனுப்புகிறோம் என்றால், இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள் கவனமாக சத்தியத்தை கேட்கும்படியாகத்தான். சிறு பிள்ளையை விட ஒரு சிலர் மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய காரியத்தை என்னால் பார்க்க முடிகிறது. சிறு பிள்ளையை விட ரொம்ப மோசமான காரியத்தை கையில வைத்திருக்கக்கூடிய விசுவாசிகள் உண்டு. அங்கும் இங்கும் எந்திரிச்சு போகாதபடிக்கு நீங்க சிறுபிள்ளைத்தனமாக தேவ சமூகத்தை உங்களை காட்டிக்கொள்ளாதபடிக்கு பயபக்தியோடு கூட உங்க நடக்கையை காத்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சொற்றொடை சற்று கவனியுங்கள். தேவன் எதிர்பார்த்ததை நான் புரிந்து கொள்வது, அல்லது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே செய்வது. இந்த தலைப்பிலே தான் இந்த கால வேளையிலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் இந்த பகுதியை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 16ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூராரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிற சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவர் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். போதும். இங்கே ஆண்டவர் சவுல் ராஜாவை புறக்கணித்து அப்படி இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்தும்படியாக சாமுவேலிடத்திலே தைல கொம்பை கொடுத்து, இப்பொழுது ஈசாயின் குமாரர்களில் ஒருவரை இந்த இஸ்ரவேலை ஆளுவதற்கு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஒரு வேலையை தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கரத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். இப்போது அவர் எழுந்து பெத்லகேமுக்கு போனார். அந்த ஊரிலே இருக்கக்கூடியதான பெரிய மனுஷர்கள் இந்த தீர்க்கதரிசி வந்த உடனே கொஞ்சம் பயந்து நடுங்கக்கூடிய காரியம் அவர்களுக்கு உண்டானது. அப்பொழுது சாமுவேல் இடத்திலே ஓடி வந்து அவர்கள் கேட்கிறார்கள், சமாதானமா அப்படி என்று கேட்டார்கள். ஏனென்றால் ஒரு வீட்டிலேயோ அல்லது ஒரு பட்டணத்திலேயோ ஒரு தீர்க்கதரிசி வரும்போது ஜனங்களுக்குள்ளாகவும் நடுக்கமும் திகிலும் அவர்களுக்கு என்னது உண்டாயிருந்திருக்கிறது. அதனால தான் அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், சமாதானமா அப்படி என்று கேட்டார்கள். சமாதானம் தான் அப்படி என்று சாமுவேல் சொல்லுகிறார். இப்பொழுது சாமுவேல் இடத்திலே இப்பொழுது சொன்ன வார்த்தையை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக இப்பொழுது ஈசாயினிடத்திலே இப்பொழுது சொல்லுகிறார், உன்னுடைய குமாரர்களை என்ன செய்ய, பரிசுத்தம் பண்ணி என்னிடத்துல என்ன செய்ய, கொண்டு வாரும், அழைத்து வாரும் என்று இப்போது சாமுவேல் சொல்லுகிறார். 6வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் வந்தபோது எலியாவை பார்த்த உடனே, நல்ல கவனிங்க, அவர்கள் எலியாப்பை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். நல்ல கவனிங்க, இப்பொழுது அவனுடைய மூத்த குமாரன் ஈசாய்க்கு மொத்தம் 8 பேர். அதிலே 3 குமாரர்கள் பேர் இங்கே இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய பெயர் எலியாப், இன்னொருடைய பெயர் அபினதாப், 3வது பெயர் சம்மா. இந்த 3 பேர் அவனுக்கு மூத்த குமாரர்கள். அதிலே முதலாவது ஒரு குமாரனை பரிசுத்தம் பண்ணி இப்போது சாமுவேல் இடத்திலே கொண்டு வருகிறான். இப்பொழுது சாமுவேல் இப்ப சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். இப்பொழுது
அடுத்த வார்த்தை 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் சரீர வளர்ச்சியும் என்ன செய்ய வேண்டாம்? பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். நல்லா கவனித்து பாருங்க. நான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இப்பொழுது பாருங்க, கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் எங்கே பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தினுடைய நினைவுகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அவர் கையை வைத்து சொல்லுங்க, என்னை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகா, அவருக்கு ஒரு பேர் வைத்தார், நீர் என்னை காண்கிற தேவன். நான் சொல்லுகிறேன், தேவன் என்னுடைய வெளி தோற்றத்தை அல்ல, வெளி தோற்றத்தையும் பார்க்கிறார். இந்த உள்ளான இருதயத்திலே தோன்றக்கூடிய ஒவ்வொரு யோசனைகளையும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்க்கிறார் என்கின்ற உணர்வு ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உண்டாக வேண்டும். கையை வைத்து ஆமென், சத்தமாய் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்படின்னா நல்ல கவனிங்க, கர்த்தர் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறார். மனுஷர்களால் முகத்தை மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த தோற்றத்தை வைத்து இவன் தானாக்கும் என்று சாமுவேல் கேட்கிறான். இவன் தானாக்கும் என்று சாமுவேல், ஏன்னா அவன் பார்வையிலே இந்த மூத்த குமாரன் ஆகிய எலியா ரொம்ப சௌந்தரியமானதான் இருக்கிறான். ஆளா ரொம்ப டாலாதான் இருக்கிறாரு. ஆளும் நல்லா எப்படி இருக்கிறாரு? நல்லா ஒரு ராஜ கம்பீரத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு பாடி பில்டரா இருக்கிறாரு. அதனாலதான் அவரை சவுல் ராஜா யுத்த களத்திலே போர் சேவகனாக அவனை நியமித்திருந்தார். ஒரு அரசாங்க உத்தியோகத்திலே அவன் வேலை செய்தான் என்று 17ஆம் அதிகாரத்திலே பிற்பாடு நீங்கள் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது 8வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது ஈசா அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். நல்ல கவனிங்க. முதல்ல எலியா முன்னாடி அவனை நடக்க பண்ணினான். கர்த்தர் இவன் இல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறேன், நீ முகத்தை பார்க்கிற அப்படின்னு ஆலோசனை சொன்ன உடனே இப்ப சாமுவேலுடைய காரியம் எப்படின்னா, கர்த்தர் இருதயத்தோடு இசைய ஆரம்பிக்கிறான். கர்த்தர் தேடக்கூடிய, கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இருதயத்தோடு கூட சாமுவேல் இணைய ஆரம்பிக்கிறான். இப்ப 6வது வசனத்துல இவன் தானாக்கும் அப்படி என்று சொன்ன சாமுவேல் இப்பொழுது 8வது வசனத்திலே இப்பொழுது இங்கே அபினதாப் அவனுக்கு முன்பாக வரும்போது அவனே முடிவெடுக்கிறான், இவன் அல்ல. சாமுவேலே முடிவெடுக்கிறார். இப்பொழுது சாமுவேல் கர்த்தரை கேட்கல, அபினதாப் வரும்போது இவன் தானாக்கும் அப்படி என்று கர்த்தரை கேட்கல. ஏன்னா கர்த்தர் யாரை தேடுகிறார் என்கின்ற அந்த இருதயத்தினுடைய காரியங்களை சாமுவேல் உணர்ந்தவனாக காணப்படுகிறான். சாமுவேல் உணர்ந்தவனாக காணப்படுகிறான். அடுத்த வார்த்தையை சற்று கவனியுங்கள். ஈசா சம்மாவை கடந்து போக பண்ணினான். இப்போது அவன் தகப்பனாகிய ஈசா சம்மாவை என்ன செய்கிறான்? கடந்து போக பண்ணினான். இப்ப நல்ல கவனி. இப்பயோ சாமுவேல் கர்த்தரிடத்துல கேட்கல, இவன் கர்த்தர் தேடக்கூடிய மனுஷன் அல்ல என்று அவனையும் கடந்து போக பண்ணுகிறான். கொஞ்சம் கவனியுங்கள். மூத்த குமாரன் வரும்போது மாத்திரம்தான் இவன் தானாக்கும் என்று கேட்டவன் பிற்பாடு அவனுடைய 7 குமாரர்களும் ஒன்றை ஒன்னாய் வரும்போது சாமுவேலே முடிவெடுக்கிறான், இவன் கர்த்தர் தேடக்கூடியவன் அல்ல, இவன் கர்த்தர் தேடக்கூடியவன் அல்ல என்று அவனே சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு மனுஷன் கர்த்தருடைய இருதயத்தோடு இசைந்து செயல்படும் போது, கர்த்தருடைய சித்தத்தோடு கூட இணைந்து செயல்படும் போது, கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்று அவர்களால் நிதானித்து ஓட முடியும், நிதானித்து நடக்க முடியும், நிதானித்து செயல்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு இன்னைக்கு தேவ சுத்தம் தெரியல அப்படின்னா இன்னும் கர்த்தருடைய இருதயத்தோடு அந்த பிரசனத்தோடு இன்னும் என்ன செய்யல, நாம் ஐக்கியப்படவில்லை என்றுதான் சொல்ல முடியும்.
கர்த்தருடைய சித்தம் விளங்கலங்க. சிலர் சொல்றாங்க அவர் சித்தம் என்னன்னு விளங்கலங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய இருதயத்தோடு அவருடைய பிரசன்னத்தோடு கூட நாம் இணைந்து செயல்படுவோமானால் நிச்சயமாக தேவ திட்டத்துக்கு நேராய் அல்லது தேவ சித்தத்துக்கு நேராய் நாம் என்ன செய்ய ஆரம்பிப்போம்? செயல்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சற்று கவனியுங்கள். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தை வாசிங்க. பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் எங்கே வரும் மட்டும் நான் தள்ளியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும், நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நல்ல கவனிங்க, அப்போது கர்த்தர் சொல்லுகிறார் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. நல்ல கவனிங்க, அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் இவன்தான். நல்ல கவனிங்க, ஒருசனுக்கு இவன் அல்ல அப்படி என்று சொன்ன கர்த்தர் 6 பேரையும் சாமுவேலே என்ன செய்யறாரு? ரிஜெக்ட் பண்றாரு. இப்ப 8வது ஒரு ஆளை இப்பொழுது அவன் வரும்போது கர்த்தருடைய சத்தம் கேட்குது, இவன் தான் என்று சொல்லுகிறார். இவன் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, கர்த்தர் தேடக்கூடிய ஒரு மனுஷனுடைய காரியம் எப்படி தெரியுமா இருக்கிறது? கர்த்தர் தேடக்கூடிய ஒரு மனுஷனுடைய காரியம் எப்படி இருக்கிறது? அப்படியே 17ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்களேன். 17ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 16வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். 17, 16. அந்த பெலிஸ்தியர் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். பார்க்கிறோம். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். எப்படி நிற்கிறான் என்றால், இஸ்ரவேல் பாளையத்திலே இப்பொழுது பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தார்கள். அதிலே பெலிஸ்தியர்களே ஒருவன் கோலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் 40 நாள் வந்து நின்று, உங்களில் யாராவது ஒருவன் இருப்பானால் அவன் என்னோடு கூட யுத்தம் செய்ய வாங்க, அவன் என்னை கொன்று போட்டால் இந்த பெலிஸ்தியருடைய எல்லாரும் நாங்க என்னது உமக்கு அடிமைகளாய் உங்களுக்கு வேலை செய்வோம் என்று சொன்னான். அப்படி என்னோடு கூட சண்டை செய்து ஒருவன் தோற்றுவிட்டால் நீங்க எல்லாரும் எங்களுக்கு என்னது அடிமைகள் அப்படி என்று அவன் 40 நாள் வந்து சொல்லிட்டு போய் என்ன செய்யறான்? போயிட்டான். இப்போது ஈசா தன்னுடைய குமாரன் ஆகிய தாவீதை கூப்பிட்டு, யுத்த களத்தில் இருக்கிறதான சகோதரர்களுக்கு நீ ஆகாரத்தை கொண்டு போய் கொடுத்து வா அப்படி என்று நலம் விசாரிப்பதற்கு இப்பொழுது தாவீதை அனுப்புகிறான். அப்படி தாவீதை அனுப்பும் போதுதான் அங்கு நடக்கக்கூடிய காரியத்தை பாருங்க. 26வது வசனத்தை வாசிங்க. அப்போது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து பெலிஸ்தனை கொன்று தன் பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனை இல்லாத அந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். நல்ல கவனிங்க, இந்த பெலிஸ்தியனை கொல்வதற்கு சவுல் ராஜா ஒரு ஆஃபர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அலௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு. அந்த ஆஃபர் என்னன்னா, இந்த பெலிஸ்தியனை யாராவது கொண்டீங்கன்னா நான் என்னுடைய பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுக்கிறேன். என் பொண்ண ஐயா, ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கிறதுக்கு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு துணிந்து ஜீவனை கொடுக்கிறதுக்கு யாராங்க என்ன கிடையாது, தயாரா இல்ல. ஆனா தாவீது சவுல் அலௌன்ஸ் பண்ண அந்த ஆஃபரை கூட அவன் என்ன செய்யல, செவிகளை கேட்கல. அதுக்கு பதிலாக அந்த வேதம் என்ன சொல்லுகிறது? அங்க நல்ல பாருங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவரை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு, நல்ல கவனிங்க, இந்த நிந்தை இருக்குது பாருங்க, 40 நாளா இந்த நிந்தைய இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யறாங்க? அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல கவனிங்க, சேனைகளின் கர்த்தருடைய, அதாவது கர்த்தருடைய சேனை அல்லவா இவன் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப பாருங்க தாவீதுக்கு என்ன உண்டாகிறது பாருங்க. அடுத்த வார்த்தை வாசிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, தேவன் தேடக்கூடிய ஒரு மனுஷனுக்கு
எல்லாருக்கும் துடிக்கக்கூடிய அந்த அந்த துடிப்பு இருக்காதுங்க. அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? வித்தியாசமா துடிக்கும். தேவன் தேடக்கூடிய ஒரு நபருக்கு எல்லாருக்கும் துடிக்கக்கூடிய இருதயத்தை போல துடிக்காது. அவர்களுக்கு வித்தியாசமா இருதயம் துடிக்கும். வித்தியாசமா கர்த்தருடைய காரியத்தை சிந்திப்பாங்க. வித்தியாசமா கர்த்தருடைய செயலை செயல்படுத்தும்படியாக அவர்கள் என்ன செய்வாங்க? நினைப்பாங்க. இவ்வளோ யுத்த வீரனுக்கும் ஏற்படாத ஒரு உணர்வு தாவீதுக்கு ஏற்பட்டிருக்குமானால், தேவன் தாவீதுடைய இருதயத்தை அறிந்தனால்தான் 7 பேரையும் புறக்கணித்து 8வதாக இருக்கிற தாவீதின் மேலே தைல கொம்பை எடுத்து, சாமுவேலே இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணி என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நான் சொல்லக்கூடிய காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. எல்லாருக்கும் துடிக்கக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு துடிக்கல அப்ப நீங்க நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து வாழக்கூடிய ஒரு நபர்களா இருப்பீர்களானால், ஒவ்வொரு உலகத்தை பார்க்கக்கூடியதான ஒவ்வொரு காரியத்தை கண்டு உங்கள் இருதயம் எப்படி தெரியுமா? துடிக்க ஆரம்பிக்கும், பரிதபிக்க ஆரம்பிக்கும். சராசரியாய் வீட்டிலே எல்லாரும் தூங்குறது போல தூங்க முடியாது. சராசரியாக எல்லாரும் உலக வேலையை செய்கிறது போல நமக்கு அந்த வேலைக்கு மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வு சொல்லாது. ஹலோ, அல்லேலூயா. தேவனுடைய இருதய துடிப்பை நீங்களும் நானும் அறிந்தவர்களா இருப்போமானா, நிச்சயமாக அவருடைய வேலையை கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய இடத்தை பாதி எடுத்துக்கிட்டாங்க, சொன்னாங்க மீதியை வேணாலும் எடுத்துக்கிட்டோம் அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, கொஞ்ச காலம் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, அந்த ஜீவனை கொஞ்ச காலம் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுட்டே போயிருவோம் பாஸ்டர் அப்படின்னா. ஐயா, வேற ஆவி நமக்கு என்ன செய்யப்படும்? செயல்படும். தேவனுடைய இருதயத்தை புரிந்தக்கூடிய நபருக்கு வேற ஆவி நமக்கு என்ன செய்யப்படும்? செயல்படும். வேற ஆவி செயல்படும், வேற சிந்தை செயல்படும், வேற செயல்கள் என்ன செய்யப்படும்? செயல்படும். இவ்வளவு பேருக்கு அங்க பாருங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 27 வாசிங்க. அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று நல்ல கவனிங்க, ஆஃபரா அறிவிக்கிறான். ஐயா, ஆஃபருக்காக தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணலங்க. தேவ பிள்ளைகளே, அவன் ஆல்ரெடி அந்த சிங்காசனத்தில் அமருவதற்கு பரலோகத்தின் தேவன் அவனை ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு? அபிஷேகம் பண்ணிட்டாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. இவனுங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? இன்னென்னபடி என்னது செய்யப்படும். நல்ல கவனிங்க, அதை அல்ல, இவன் இஸ்ரவேலின் சேனைகளை என்ன செய்கிறான்? நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இவன் இஸ்ரவேலுடைய சேனைகளை அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா நல்ல கவனிங்க, கோலியாத் சவால் விட்டது போல தாவீது தன்னோடு கூட இருக்கிறதான அந்த சேனைகளோடு கூட கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கல. கோலியாத் என்ன சவால் விட்டானோ அதே சவாலை அவன் நேரடியாக எதிர்க்க அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தினால என்ன செய்கிறான்? ஒரு கவன்கல்லை எடுக்கிறான், அதை என்ன செய்கிறான்? எய்கிறான். அது அவனுடைய நெற்றியிலே படுகிறது. அந்த இடத்துல என்ன செய்கிறான்? அவன் தலைகளாக விழுகிறான். அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனையே என்ன செய்கிறான்? கொன்று போட்டு விடுகிறான். அல்லேலூயா. கையை வெட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பிற்பாடு நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்துக்கு நீங்க வருவீர்களானால் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இங்கே தாவீதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். பின்பு அவனை தள்ளி தாவீதை அவருக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். நான் என்ன செய்தேன்? கண்டேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் என்ன செய்தேன்? கண்டேன். அல்லேலூயா. சவுலை புறக்கணித்தார், தாவீதை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இவன் இருக்கிறான் என்று சொன்னார். அவனை குறித்து புதிய ஏற்பாட்டிலே சாட்சி சொல்லப்படுகிறது. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக என்ன செய்தானா?
அல்லேலூயா, ஆமென். ஃபாதர் பாடினாரு, ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு, ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. நேற்றைய முன்தினத்திலே ஒரு குடும்பம் வந்தாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த குடும்பத்தின் தலைவருக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவருடைய பிசினஸ் ஆசீர்வதிங்க, மாசம் 20,000 ரூபாய் தசமமாக கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஜெப குறிப்பை ஏறெடுத்தேன். அவருடைய மனைவி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த ஜெப குறிப்பின் மேல எனக்கு என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது. நாங்க இந்த ஜெப குறிப்பின் மேல எனக்கு என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது. எங்க வீட்டுக்காரு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் எனக்கு சந்தோஷம் இல்ல. எங்க வீட்டுக்காரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்காது அப்படி சொன்னாங்க. ஹலோ, உண்மையாகவே ரியலி நான் எப்படி தெரியுமா இன்ஸ்பயர் ஆன, நானு ஒரு விசுவாசிக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கிறது. கண்டிப்பாக நான் என்ன செய்கிறேன், மெச்சிக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே நம்ம என்ன செய்ய சொல்லி தூண்டுகிறாரோ அதை நாம் செய்ய தவறுவோமானா அவருடைய இருதயத்தை புரியாத ஒரு ஜடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே தாவீதை போல என்னை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. பிணைக்காசை போல ஆண்டவரே, ஆரோனை போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவருடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்க இருதயம் எல்லாம் தேவ சித்தத்துக்கு நேரா இல்லை அப்பா. ஆண்டவரே எங்க இருதயம் எல்லாம் வேற எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கு, வேற எதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்குதப்பா. ஆண்டவரே உம்முடைய சிந்தையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, அந்த சிந்தையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே இருதய துடிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. 2 கையை உயர்த்தி கேட்போமா?